கடவுளூரில் டிவி நேயர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் எம்எஸ் யோக பிரபையின் அன்பான வணக்கங்கள். இப்போ நம்ம இந்த வீடியோவில் யாரை பற்றி எந்த மாற்றங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ராகு கேதுவை பற்றி பார்க்க போயிடும். ராகு பகவான் கேது பகவானுடைய அதாவது ஒவ்வொரு இடத்துக்கு அவர் போகிறது, அவர் பார்வை இதெல்லாத்தையும் வச்சு ஒவ்வொரு மனிதரின் ஜாதகத்தின் அடிப்படையில் என்ன மாதிரியான மாற்றங்களை அவர் கொண்டு வர போகிறாரு அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துட்டு, சில மனிதர்களின் ஜாதகம் அதாவது பாவகங்களின் அடிப்படையில் அவர் எந்தெந்த இடத்துல இருந்தால் அவர் உலகளவில் பணக்காரன், ராஜயோகம், இந்த மாதிரியான நிறைய எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டம், இந்த மாதிரியான ஒரு பெரிய உலக பணக்காரங்களாகவே ஆகக்கூடிய ஒரு என்ன மாதிரியான இடத்துல இருந்தால் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். தொடர்ச்சியாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே வாங்க. ராகு கேது அவங்களுடைய தோஷத்தினால ஏற்பட்டது, அவங்களுடைய பார்க்கும் பார்வையினால் ஏற்பட்ட ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு என்ன வழிபாடு அப்படிங்கிறதையும் தொடர்ச்சியாக பார்க்கலாம். முதல் ராகு பகவானோட வருஷம் எத்தனை வருஷம் திசையாண்டு எத்தனைன்னு பார்த்திங்கன்னா 18 வருடம். அதே மாதிரி கேது பகவானுக்கு 7 வருடம். எல்லா கிரகங்களும் முன்னோக்கி போய்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொன்றும் முன்னேறி போய்கிட்டே இருக்கும்போது, ஆனால் ராகு கேதுக்கள் மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா வக்ரகதியில் பின்னோக்கி வருவாங்க. அப்படி பின்னோக்கி வரும்போது பின்னோக்கி வருவாங்க. ராகு கேதுக்களுடைய எப்படி அது எந்த இடத்துல ராகு கேதுக்கள் ஆரம்பிக்காங்க, எதை நம்ம ராகு கேதுக்கள்னு சொல்லும்போதுனா சூரியன் சந்திரன், அதாவது சூரிய பகவானும் சந்திர பகவான் பாதைகள் சந்திக்கும் இடங்களில் ஒரு இடத்துல உருவாகும் ஒரு புள்ளி தான், அந்த சக்தியை தான் நம்ம ராகு கேதுக்கள்னு சொல்கிறோம். இந்த ராகு கேதுக்கள் ரொம்ப சாதாரணமானவே அல்ல. ஏதாவது ஒரு கிரகத்தின் அடிப்படையில் வச்சு பார்க்கும்போது சொல்லிடுவான், கண்ணை மூடிட்டு குரு பகவானை பார்த்தாருனா நல்லது, சூரிய பகவான் இருந்தார்னா ஒரு தெம்பை கொடுப்பார், தைரியத்தை கொடுப்பார்னு ஒவ்வொன்றையும் நம்ம சொல்லிடலாம். ஆனால் ராகு கேதுக்கு மட்டும் நம்ம அக்யூரேட்டாக தெளிவாக பார்க்கணும். ஏன்னா அவங்க 2 பேரும் வாழ்க்கையில் மாற்றம் பண்ணுறது கொஞ்சம் நஞ்சம் மாற்றம் கிடையாது, அவ்வளோ மாற்றத்தை பண்ணுவாங்க. அவங்க ஒரு உச்சாணி கொம்பில் இருக்கிறவங்கள கீழே இறக்குவாங்க, கீழே இருக்கிறவங்கள உச்சாணி கொம்பில் ஏற்றுவாங்க. அந்த மாதிரியான நிறைய வாழ்க்கையோட ரகசியத்தை, வாழ்க்கையோட புரிதலை கொண்டு வரக்கூடிய கிரகம் யாருன்னு பார்த்தோம்னா கிரகங்கள் ராகு கேதுகள் தான். இவங்களால் மட்டும்தான் ஒரு மனித வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும், அதன் தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா முற்பிறவியில் நம்ம கர்ம வினைகளின் அடிப்படையில் தான் இப்பிறவியில் அதற்கான பலன்களை நன்மையாகவோ தீமையாகவோ இவங்க 2 பேரும் அளிப்பதில் வல்லவங்க. முன்னாடி நீ என்னென்ன பாவம் பண்ணியோ அதுக்கேற்ற மாதிரியான பலன் இப்பிறவியில் கிடைக்கும். முன்னாடி நீங்கள் என்னென்ன புண்ணியம் பண்ணீங்களோ அதற்குண்டான பலன்கள் இப்பிறவியில் கிடைக்கும். இந்த மாதிரியான கர்ம வினைகளின் கணக்கை தீர்ப்பதற்கு மிகவும் முக்கியமான கிரகங்கள், அந்த வேலையை பண்ணக்கூடிய கிரகங்கள் யாருன்னா ராகு பகவானும் கேது பகவானும் தான். முதல்ல ராகு பகவானின் தன்மைகளை பார்த்துருவோம். இவங்க எப்படின்னா உலகியல் ஆசைகளை ஏற்படுத்தக்கூடியவர். உலகியல் ஆசைகள், திடீர் வளர்ச்சி, ஒரு ஆடம்பர வாழ்க்கை, ஒரு அரசியல் தந்திரம், வெளிநாடு போகிறதுக்குண்டான ஒரு ஆசை, ஒரு வெறின்னு சொல்லலாம். அந்த வாய்ப்பு அந்த பயணத்தை எப்படினாலும் போகணும்னு வருது. ஒரு போதை பழக்கத்துக்கு அடிமையாகிறது. மாயை, நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒரு உண்மை தெரிஞ்சாலும் அவங்க ஒரு மாயை ஒரு உலகத்திலேயே இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஒரு பிடிவாத குணத்தோட, தைரியத்தோட, அதே சமயம் அந்த பிடிவாத குணம் தைரியத்தோடு இருந்தாலும் சில இடங்களில் அவங்க பயப்படுற அளவு யாரும் பயப்பட மாட்டாங்க. எதுக்கெடுத்தாலும் பயம், என்னன்னாலும் பயம். ஒவ்வொரு கிரகங்கள் இருக்கிற இடத்த வச்சு அவ்வளோ பயம் வரும். ராகு பகவானின் தன்மைகள் அந்த பிடிவாதம் வரும்போது அந்த பிடிவாதத்தை எத்தனை பேர்னாலும் பரவாயில்ல இருங்க, நான் பார்த்துக்கிறேன், ஒரு கை பார்த்துக்கிறேன், தனியாக ஒத்தைக்கொத்த நான் மோதுறேன். ஒரு குடும்பத்தில் ஒரு மனிதராக இருந்தாங்க, அந்த ராகு அவங்களுக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும்போது அவர் என்ன செய்வார்னா ஒத்தை பிடிவாத குணத்தில் அத்தனை பேர் சமாளித்தாலும் சமாளிக்க முடியாது, எதிர்த்து நிற்பாங்க. இதுதான் ராகு பகவானோட தன்மைகள்.
கேது பகவான் எப்படி இருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்களுக்கு வந்து எப்படின்னா ஆன்மீகத்திலே இருப்பாங்க. ஒரு பற்றே இல்லாத தன்மையாக இருக்கும். எதுலேயுமே ஒரு பற்று இருக்காது. இவங்களுடைய இது எல்லாமே ஐடியா, ஒரு யோசனைலாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஞானம், ஆன்மீகம், மோட்ச நிலைக்கு போகிறது, இந்த மாதிரியான விஷயங்களில் மட்டும்தான் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. கலை, தியானம், இந்த மாதிரியான ஒரு எண்ணம், இதில் மட்டும்தான் அவங்களுடைய யோசனை, அவங்களுடைய எல்லாமே இருக்கும். ஏதாவது ஒரு இதை பற்றி, ஏதாவது ஒரு விஷயம், சின்ன விஷயமா இருக்கும், அதை பற்றின ஆராய்ச்சி அதிகமாக இருக்கும் இவங்களுக்கு. குடும்பத்தில் எதில் மேலேயுமே பற்று இருக்காது. இந்த மாதிரியான ஒரு விஷயம்தான் கேது பகவானின் தன்மைகள். ஓகே, பொதுவாக இவங்க வந்து யாருக்கெல்லாம் பாதிப்புகள் இருக்குது, சாதகமாக இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். மூன்றாம் இடங்களில் 6, 10, 11 இடங்களில் அமைவது ரொம்பவே சிறப்பு. சரிங்களா? அந்த இடங்களில் அவ இருக்குது சிறப்பு. இது 2ல் கேது, 8ல் ராகு, இது அமைஞ்சிருந்துச்சின்னு நினச்சிக்கோங்களேன். கார்கோடக கால சர்ப்ப தோஷம்னு ஒன்று இருக்குது. அதாவது எப்படின்னா 3, 6, 10, 11 இடத்துல அமைஞ்சிருந்தா சிறப்பு, பிரச்சனையில் நல்லாயிருக்கும். இது 2ல் கேதுவும் 8ல் ராகுவும் அமைஞ்சிருந்தாங்க உங்கள் ஜாதகத்தில், உங்கள் ஜாதக புக்கில் அடிப்படையில் நான் சொல்கிறேன், அவங்க கார்கோடக கால சர்ப்ப தோஷத்தை ஏற்படுத்துது. இந்த தோஷம் கர்ம வினையின் அனுபவத்தை குறிக்கிறது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒவ்வொரு விஷயத்துலையும். அது ஒவ்வொரு ராசிக்கும் அடுத்த வருஷம் பார்ப்போம். இவங்களுக்கு வந்து மனித வாழ்க்கையில் பொதுவாக எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா, ராகு கேதுக்களில் பொருள் சம்மந்தப்பட்ட ஆசையில், வெற்றியில் வந்து ராகு வந்து எப்படி இருப்பார் அப்படின்னா, பேராசையான ஆளாக இருப்பார். திடீர் யோகம், செல்வாக்கு, புகழ், வெற்றி, அது இதுன்னு ரொம்ப ஆசைப்படுவார். அதுக்கேற்ற மாதிரியான எல்லா விஷயங்களும் அவருக்கு கிடைக்கும். அதற்காக அவங்க என்னன்னாலும் செய்வாங்க. இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் கிடைக்கும். 2வது கேது பகவான், இவர் எப்படி போவார்? ஆன்மீகம், சிந்தனை, ஏற்கனவே சொன்ன மாதிரி பற்றற்ற தன்மை, ஆன்மீக யானம், ஒரு மோட்ச நிலையில் இருக்கிறது. திடீர்னு பார்த்திங்கன்னா பெற்றவங்களை பிரிந்து வெளியில் இருக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையை ஏற்படுத்தும். இந்த மாதிரியான நிறைய அமைப்புகளை கொண்டிருக்கிறது கேது பகவானோடது. சரி, என்ன மாதிரியான பொதுவாகவே நம்ம சொல்லியாச்சு, ராகு கேதுக வந்து பிடிவாத குணத்தில் இருந்தாலும் 2 பேருமே வந்து பயத்துலேயும் ஒரு கட்டத்துக்கு மேலே பயத்தையும் கொடுக்கும். அது என்ன பயனா, எதுனாலும் பயம், திடீர்னு பார்த்தா ஒரு என்னன்னே தெரியாது, ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்கும், மன பயத்திலே இருக்கும், என்னன்னே சொல்லவே தெரியாது. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ராகுக்கு இது பண்ணுவாங்க. இது என்ன மாதிரி முடிவை எடுத்துகிட்டு போக வைக்கும்னா, தவறான முடிவு எடுப்பாங்க முக்கவாசி. இப்போ நீங்கள் ஒவ்வொருத்தர் ஜாதக இல்லை உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருத்தர் ஜாதகத்திலையும் பார்த்தீங்கன்னா, யாராவது ஒருத்தர் உங்கள் குடும்பத்தில் ஒரு தவறான முடிவு எடுத்துக்கிட்டாங்க, அவங்களே தண்டிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு இருக்கும்போது, நீங்கள் ஒன்றுமே எடுத்து ராகு பகவான் என்ன பண்ணுறாரு மட்டும் பாருங்கள், எத்தனாவது இடத்துல இருக்கார், என்ன பண்ணுறாரு அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்கு நான் வரும்போது சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது தான் உடல்நலக்குறைவு, தேவையற்ற பயம், பிரச்சனை, ஏதாவது தவறான முடிவு எடுக்கிறதுன்னு சொல்லி ஒவ்வொன்றையும் அவங்க பண்ணுவாங்க. அந்த நேரத்தில் நம்ம அவங்கள ராகு தசை நடக்குது அப்படின்னாலே, ராகு புத்தி நடக்கிறதுனாலே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இல்லை ராகு பகவான் இருக்கிறாரு, இப்போ ஒரு இடத்துல வந்து ராகு பகவான் இருக்கிறாரு, அந்த இடத்தோட அதிபதி வேறு இடத்துல இருந்தாலும் கவனமாக இருக்கணும். இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை கவனமாக இருக்கக்கூடிய காலம். ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து செயல்படணும், பிடிவாத குணம் இல்லாமல். ஓகே, இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம ராகு கேதுக்களோட சாதகங்கள் பாதங்கள் பொதுவாக நம்ம பார்த்தோம். பொதுவாக எப்படி இருக்குது ராகு பகவானோட தன்மைகள், கேது பகவானுடைய தன்மைகள்னு சொல்லி. ஓகே, இப்போ ராகு பகவானோட ஒவ்வொரு 12 ராசிகளுக்கும் ராகு பகவான் எப்படி கொடுப்பார், என்ன செய்வார், கேது பகவான் என்ன பலனை கொடுப்பாரு, என்ன செய்வார்னு பொது பலனாக நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மேச ராசிக்கு, மேசத்தில் ராகு இருக்கிறது ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்பை கொடுக்குது. அந்த வித்தியாசம் நம்ம அமைப்பு எப்படின்னா, ஒரு விசித்திரமான ஒரு உயர்வை தருது, உயர்வையும் சோதனையும் சேர்த்து தருது. இவங்க வந்து எப்பேற்பட்டனா மிகுந்த ஆசை, பெரிய கனவு, அதாவது இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன ரொம்ப பெரிய ஆசை தான், எடுத்தோடனே பெரிய ஆசை,
பெரிய கனவு தான் எடுத்தோன்னே. ஒரு சாதாரணமான வாழ்க்கை, ஒரு சாதாரணமான ஒரு வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு இஷ்டம் இருக்காது. நம்மளுக்கு என்ன, நம்மளால் என்ன பண்ண முடியாதா, நம்ம இந்த வாழ்வு தான் வாங்கணும், ஏன் நம்மளால் பண்ண முடியாது, இதுக்கெலாம் என்ன செலவாக போகுது, கண்டிப்பாக பண்ணோங்கிற ஒரு அந்த தைரியம் தெனாவட்டும் அவங்களுக்கு எப்பவுமே இருக்கும். ராகு பகவான் மேசத்தில் இருக்கிறதுனால எந்த முடிவும் துணிச்சலாக எடுப்பாங்க. இப்போனா பார்த்துக்கலாம், சமாளிச்சுக்கலாம், எவ்வளோ பெரிய விஷயம்னாலும் பார்த்துக்கிடுவாங்க. யோசிக்காமல் திடீர் முடிவெடுக்கிறது, எந்த முடிவையும் யோசிக்காமல் எடுக்கிறது. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு இடத்துலையும் தான் முன்னிலையில் இருக்கணும். எனக்கு இந்த இடத்துல ஏன் ரெஸ்பெக்ட் கொடுக்கல, எனக்கு இந்த இடத்துல மரியாதை கொடுத்தா மட்டும்தான் நான் வருவேன், இல்லை அங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு இந்த இடத்துல நீங்கள் மரியாதை கொடுக்கல, நான் இனிமேல் இங்கே இருக்க மாட்டேன், எனக்கு மரியாதை கொடுத்துல இருக்காமல் என்னால் இருக்க முடியாது. ஒரு இடத்துல ராகு பகவான் மேசத்தில், அதாவது மேசத்தில் இருக்கிற ராகு பகவான் ஓட பர்சன், நீங்கள் உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்களேன், உங்கள் மேசத்தில் ராகு இருக்காரான்னு, இல்லை உங்கள் குடும்பத்தில் உள்ள உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள். இந்த மாதிரி கேரக்டரோடு இருப்பாங்க. அவங்கள சமாதானப்படுத்துறது ரொம்ப பெரிய விஷயம். ஏதாவது ஒரு விஷயம் சொன்னாலுமே ஏட்டிக்கு புட்டியாக பேசுவாங்க. பார்த்து பயந்து பேச வேண்டியதுக்கு உண்டான நேரமாக இருக்கும். எதுவும் சொல்லுவானோ, எதுவும் சொல்லுவாங்களோ அப்படின்னு சொல்லி ஒரு பயத்திலே இருக்கும். இந்த மாதிரி ஒரு விஷயமா நம்ம ராகு பகவான் வச்சுருக்காரு. ஆனால் என்ன, பணம் அதிகமாக வரும். ஒரு வழியில் பணம் வராது, பல வழியில் பணம் வரும் இவங்களுக்கு. இது எல்லாமே இப்படி இருக்கே, இவ்வளோ இதாக இருக்காங்களே, எப்போ தான் அவங்களுடைய வாழ்க்கை புரிதல் ஏற்படி ஒரு நார்மலாக ஒரு பர்சனாக இருப்பாங்கன்னு பார்க்கும்பொழுது இவங்களுக்கு ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவம் நடக்கும். இவங்க வாழ்க்கையில் மேசத்தில் ராகு இருக்கிறவங்களுக்கு அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவம் நடக்கும். அந்த சம்பவத்தின் மூலமாக அதற்கு அப்புறம்தான் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை அவங்களே பார்ப்பாங்க. அப்போ தான் ஒரு சக மனிதருடைய ஒரு கஷ்டம் அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். தானுன்னு ஒரு அகந்தையில் இருந்த ஒரு மனிதனுடைய அகந்தை அழிந்து அந்த வாழ்வை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையை அந்த இடத்துல ராகு பகவான் அவருக்கு கொடுக்குறாரு. இது பொதுவாக மேசத்தில் ராகு பகவான் இருக்கிற எல்லாத்திற்கும் இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கும். மேசத்தில் ராகுவான்னு பார்த்தாச்சு. கேது பகவான் மேசத்தோடு எப்படி இருப்பாங்க? கேது பகவான் மேசத்தோடு இருக்கும்போது என்ன மாதிரியான பலன் பார்க்கும்போது தைரியம் அதிகரிக்கும். ஒரு சுயமான ஒரு குணத்தோடு இருப்பாங்க. ஒரு கேட்பார் பேச்சை கேட்டுட்டு ரொம்ப கோப்பட்டு எல்லாம் பண்ணுறவர் யார் அப்படின்னா மேசத்தில் ராகு இருக்கிறவர். இவர் கேது என்ன பண்ணுவார்னா ஒரு சுயமான ஒரு குணத்தை கொடுக்குறாரு, ஒரு ஆன்மீக ஆற்றலை கொடுக்குறாரு, ஒரு ஆன்மீக வழியில் ஆன்மீக வழியில் போகிறதுக்கு உண்டான ஒரு ஆர்வத்தை கொடுக்குறாரு. இப்போ ராகு பகவான் ரிஷபராசியில் இருந்தால் என்ன மாதிரியான பலன்கள் தரும்னா, ஸ்டார்டிங்லலாம் பார்த்தீங்கன்னா ராகுதசை ஆரம்பிச்சோன்னேவும் வச்சு செஞ்சுருவாங்க. அதாவது சரியான பிடிவாதம்னா அவ்வளோ ஒரு பெரிய பிடிவாதம். ஒரு கட்டத்துக்கு மேலே மனசு நொந்து போகிற அளவான விஷயங்களை இந்த அதாவது ரிஷபராசி ராகு செஞ்சுருவாங்க. அது எந்த முடிவெடுத்தாலும் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, யாருக்கும் பயப்பட கிடையாது, ஒரு அசிங்கமான எதையுமே யோசிக்க மாட்டாங்க. அப்பேற்பட்ட இவங்களுக்கு ராகுவிற்கு இது ரிஷபம் உச்ச வீடு. அப்படி இருக்கும்போது எதையும் துணிஞ்சு செஞ்சுருவாங்க. பயங்கிறதுக்கே இவங்களுக்கு இது இருக்காது. அதே மாதிரி ஒரு நார்மலாக ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு சிலர்லாம் இருட்டுக்கு ரொம்ப பயப்படுவாங்க. இவங்களாம் எதுக்குமே பயப்பட மாட்டாங்க. ஒரு தென்னாவட்டா சுற்றுற ஆள். ஆனால் ஈஸியாக பார்த்தோன்னே எல்லாத்துட்டையும் பழகிக்கிடுவாங்க. ஈஸியாக பார்த்தோன்னே எல்லார்ட்டையும் பேச ஆரம்பிச்சிருவாங்க, நட்பு பாராட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் இவங்களோட பெரிய மைனஸ் என்னென்னா, என்ன தான் எல்லாரோடையும் நட்பு பாராட்டினாலும் ஒருத்தவங்க அந்த நட்பில் போய்க்கிருக்கும் போது ஏதேனும் ஒரு சின்ன சஞ்சரவு வந்துடும். இவங்க நல்ல இணக்கமாக நல்லா சந்தோஷமாக பேசிக்கிருப்பாங்க. இவங்களோட இன்னொரு முகம், அந்த கோப முகத்தை ஏதேனும் ஒரு வகையில் பார்த்துட்டாங்கன்னா மற்றவங்க விலகி போயிடுவாங்க. ஆனால் இவங்க வெளியில் கோபமாக என்னதான் ஆக்ரோஷமாக இருந்தாலும் இவங்க ஒரு அதாவது பாசத்திற்கு இயங்கக்கூடிய ஒரு நாய்க்குட்டி மாதிரி தலைவிட்டால் வாழைக்கிட்டே இருக்கிற மாதிரி
அந்த கோபத்தெல்லாம் தணிக்கிறதுக்கு, கோபம்லாம் இது பண்ணுற மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தையோ, அவங்களுடைய பேச்சு, அவங்க ஆதங்கத்தை புரிஞ்சுக்கிட்டாலே நார்மலாகிடுவாங்க. அது இவங்களுக்கு வந்து எப்படி தெரினா, எதிர்பாராத பணம் வரும். அவங்கெல்லாம் என்ன கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, அவங்க என்ன ஒரு வேலை இல்லாமல் எப்படி இருந்தாலும் சரி, ஏதேனும் ஒரு வகையில் பணம் வரம் வந்துக்கிட்டு தான் இருக்கும் அவங்களுக்கு. அதில் குறைவில்லாமல் இருப்பாங்க. சுகபோகமாக வாழ்வாங்க. ராகுதசை பாதி நடக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா, வாழ்க்கையோட அதாவது பாதிக்கு மேலே வரும்போதே வாழ்க்கையோட கஷ்டத்தை புரிய ஆரம்பிச்சிடும் அவங்களுக்கு. நம்ம எப்படிலாம் இருந்திருக்கோம்னு நினச்சி அதற்கு அடுத்து என்ன பண்ணணுங்கிறத யோசித்து அதன்படி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஒவ்வொன்றையும் யோசித்து செயல்படுவாங்க. அதன் மூலமாக அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு 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 சொத்து பத்து சேர்க்கறதுனாலும் சரி, ஒரு நிலையான ஒரு வாழ்வு, வேலை அப்படின்னு சொல்லி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. பேச்சு திறமை இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். பேச்சாலே எல்லார் வாயும் அடைச்சிடாப்பா, உனக்கு வாயுள்ள பிள்ளை பொழைச்சிக்குன்னு சொல்லுவாங்களே, அது இவங்க தான். அதெல்லாம் ஈஸியாக பொழைச்சிக்கிடுவாங்க. சரி, இதே ரிஷபத்தில் கேது பகவான் இருந்தார்னா, உங்கள் பிறப்பு ஜாதகத்தில், இப்போ நான் சொல்கிற எல்லாமே உங்கள் பிறப்பு ஜாதகத்தை வச்சு, உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் ரிஷபத்தில் கேது இருந்தானா குடும்ப பற்றே இல்லாமல் இருக்கிறவர். சொத்து மேலேயும் பற்றே இருக்காது. உங்கள் அக்கா தங்கச்சி எல்லோரும் எனக்கு அந்த சொத்து வேணும் இந்த சொத்து வேணும்னு சொல்லும்போது, அண்ணன் தம்பி எல்லாம் கேட்கும்போது, அந்த இடத்துல எனக்கு எதுவும் வேண்டாம்ப்பா, எனக்கு இருக்கிறதுக்கு வீடு, அது வாடகை இருந்தாலும் பிரச்சனை இல்லை, வாடகை வீடாக இருந்தாலும் பிரச்சனை, சும்மா ஒரு மாதத்துக்கு சம்பாதிக்க அண்ணனை நாளைக்கு சாப்பாட்டுக்கு இதுக்குன்னு எனக்கு கரெக்டாக இருந்தால் போதும், சேர்த்து வச்சு என்ன செய்ய போகிறோம், இருக்கிறத கொண்டு வாழ்வோங்கிற ஒரு எண்ணத்தை கொண்டு வந்து கொடுக்குறவர் தான் ரிஷபத்தில் கேது. பண விஷயம் மூலமாக எப்போமேவும் சஞ்சலம் இருக்கும். இருக்கிறத வச்சு வாழ்வோம் அப்படின்னு சொன்னாலும் அந்த பண விஷயத்தில் உங்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் சஞ்சலம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் யாருக்காவது கொடுக்க வேண்டிய பணம்னு சொல்லி ஒரு சஞ்சலம் ஒரு எப்படி நம்ம கொடுப்போம்னு சொல்லி, அதே மாதிரி ஈஸியாக உணர்ச்சி வசப்படுவீங்க. ஒன்றுமே இல்லை, ஒருத்தர்கிட்ட போய் ரிஷபராசியில் கேதில் இருக்கிற ஒருத்தர் போய் நீங்கள் சாதாரணமாக ஒரு உணர்ச்சி வசப்பட்டு ரொம்ப கஷ்டப்படுறேன், இப்படி வீட்டில் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணாலேயும் அவங்கவுங்க காசு எடுத்து கொடுத்துருவாங்க. உங்களுக்கு என்ன உதவி வேணுமோ செஞ்சு கொடுத்துருவாங்க. அப்பேற்பட்ட ராசி தான் ரிஷபத்தில் கேது இருக்கிறவர். இப்போ மிதுனத்தில் ராகு பகவான் இருந்தால் என்ன மாதிரி பலன் அப்படின்னா, இவர் மிதுனத்தில் ராகு இருக்கார். இந்த ராகுவிற்கு மூல திரிகோண வீடு தான் நம்ம மிதுனம். சரிங்களா? இவர் எப்பேற்பட்ட ஆள், புத்திசாலித்தனத்தை கொடுக்குறாரு. அதிகமான புத்திசாலித்தனம், நுண்ண அறிவாற்றல் அப்படின்னு நிறைய ஒரு அறிவு சார்ந்த விஷயங்களை கொடுக்குறாரு. அதன் மூலமாக நீ சும்மாவே உட்காந்துருந்தாலும் நீ இதை நான் பற்றி நான் யோசி, ஏதாவது ஒரு விஷயத்தை நீ புதுசாக கண்டுபிடி, அறிவியல் சார்ந்த கண்டுபிடிப்பு ஏதாவது ஒன்று நீ கண்டுபிடிச்சிக்கிட்டே இரு அப்படிங்கிற ஒரு தூண்டுகளை யார் கொடுக்குறாருன்னா ராகு பகவான் மிதுனத்துக்கு கொடுக்குறாரு. தகவல் தொடர்பு திறன் போலாம் கொடுக்குறாரு, வணிகத்தில் கொடுக்குறாரு. இவர் வந்து ஒரு துறையில் மட்டும் வின் பண்ண மாட்டாங்க, பல துறைகளில் வின் பண்ணுறதுக்கு உண்டான ஆற்றலை ராகு பகவான் மிதுன ராசிக்கு கொடுக்காரு. ஏன்னா அவருடைய மூல திரிகோண வீடாக இதை இருக்கிறதுனால. கேதுல, அதாவது மிதுன ராசியில் கேது இருந்தால் என்ன மாதிரியான பலன்கள் சொல்லி பார்த்தோம்னா, அது சொன்ன மாதிரி ஏற்கனவே நுட்பமான அறிவு ராகு பகவான் இருக்கிற மாதிரி, அதாவது மிதுனத்தில் ராகு இருக்கும்போது அறிவாற்றல், அது மாதிரி கேது இருக்கும்போது நுட்பமான அறிவை கொடுக்குறாரு. தகவல் தொடர்புல ஒரு ஆற்றலை அதிக ஆர்வத்தை கொடுக்குறாரு. ஆன்மீக வழியில் தேடலை கொடுக்குறாரு. ஆன்மீக வழி தேடலையும் ஆன்மீக வழி ஆராய்தலையும் கொடுக்குறாரு. இந்த நேரத்தில் நம்ம சாமி கும்பிடுவோம், ஓகே இந்த இதில் என்ன பண்ணணும், என்ன இப்படி பண்ணால் ஓகே இந்த பலன் எதுக்கு இப்படி அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஆராய்தலையும் கொடுக்குறாரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கேது பகவான் மிதுன ராசிக்கு கொடுக்கும். இப்போ கடகத்தில் ராகு இருந்தார்னா என்ன மாதிரியான பலன்களை கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, மனக்கலக்கத்தை கொடுக்குறாரு, உணர்ச்சி வசப்படுதலை கொடுக்குறாரு. ஒரு சாதாரணமாக ஒரு 2 வார்த்தை பேசினாலே உட்காந்து அழுக ஆரம்பிச்சிருவாங்க. இவங்களுடைய மனக்குழப்பம் இவங்க குடும்ப கஷ்டமே பெருசாக இருக்கும். இல்லை வேறு யாரோடைய கதையை கேட்கும்போது கூட கொஞ்சம் மனசு நொந்து போயிடுவார். ஏதோ தான் வீட்டில் தான் அந்த ஒரு சம்பவம் நடந்த மாதிரி ரொம்ப மனக்குழப்பத்துலேயும் மன கஷ்டத்துலேயே இருப்பார். அதுலேருந்து அவர் மீண்டு வர்றதுக்கு அவரால் முடியாது, ரொம்ப கஷ்டப்படுவார். ஏன்னா குடும்பத்திலே சிறு சிறு குழப்பம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த மாதிரி கடகத்தில் ராகு இருக்கும்போது ஏதாவது ஒரு குழப்பம்,
வாரத்தில் ஒரு 2 நாள் சந்தோஷமாக சிரிச்சிட்டாங்க, நிம்மதியாக இருந்துட்டாங்கன்னா, அதே இது வாரத்தில் 3 நாள் ஒரு சண்டை சச்சரவு குழப்பமாக போயிடும். இந்த மாதிரி விஷயத்தில் கடகத்தில் உள்ள ராகு கொடுக்குறார். இதே இது கடகத்தில் உள்ள கேது என்ன பண்ணுறாரு அப்படின்னா, உணர்வு பூர்வமான ஒரு தடுமாற்றத்தை கொடுக்குறாரு. உணர்வு பூர்வமான ஒரு தடுமாற்றம் என்ன மாதிரியான விஷயம் அப்படின்னா, ஒரு சொத்துக்களை எழுதி வாங்குறதுக்காக உங்கள் பிள்ளைங்களோ யாரோ கேட்கும்போது தரமாட்டேன்னு சொல்லி உங்கள் வாழ்க்கை துணை சொன்னாலும் உங்களால் அது இல்லை முடியாது. நம்ம தனியாக ஒரு ஆசிரமத்தில் இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு நம்ம பிள்ளைங்க பார்த்துக்கலைனாலும் பரவாயில்ல, நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்காம வேறு யாருக்கு கொடுக்க போகிறோன்னு மட்டும் எழுதி கொடுத்துருவாங்க. ஆனால் இவங்களை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இருக்குமான்னு கேட்டால் அது கேள்விக்குறி. அதே மாதிரி இந்த இடத்துல காதல் பண்ணுறவங்களுக்கும் சரி, காதல் பண்ணுறவங்களுக்கும் அந்த இடத்துல அவங்க என்ன மாதிரியான சூழ்நிலை இருப்பாங்கன்னா, வீட்டில் உள்ளவங்களை மதிக்காமல் வெளியில் போய் மேரேஜ் முடிக்கிறது, இந்த மாதிரியான வீட்டுக்கு பர்மிஷன் இல்லாமல் பண்ணுற விஷயங்கள் ரொம்ப பண்ணுவாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கும். திருமணத்திற்கு மீறிய உறவு, இந்த மாதிரி சம்பவங்கள் இவங்க பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அது இப்போ நான் சொல்கிற எல்லாமே எல்லாத்துக்கும் கரெக்டாக அக்யூரட்டாக இல்லை. மறுபடியும் மற்ற கிரகங்கள் இவர் பார்வை எங்கே இருக்குன்னெலாம் தெளிவாக பார்க்கணும். சரிங்களா? நான் சொல்கிறது உங்களுக்கு டவுட் இருந்தால் கீழே வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க, ஜாதகத்தை பற்றி புரிஞ்சுக்கோங்க. சிம்மத்தில் ராகு இருந்தார்னா, அதாவது சும்மாவே சிம்மராசிக்காரங்க எப்பேற்பட்டாலும் தைரியம், வீரியம், தன்னம்பிக்கை, ஒரு போல்டு, எதுனாலும் பார்த்துக்கலான்னு ஒரு சிம்மம் வந்து சிங்கம்தான் அப்படிங்கிற ஒரு ஆள், தலைமை பண்போடு இருக்கிற ஆள். ராகு பகவான் எப்பேற்பட்டவர், அவர் அப்படித்தானே. அப்படி இருக்கும்போது அவர் கூட கொஞ்சம் ஒரு கர்வமான ஒரு தன்மையை கொடுக்குறாரு, ஒரு அதிகாரத்தை கொடுக்குறாரு. நான் தான் அப்படிங்கிற ஒரு பெரிய அதிகார தோரணையை கொடுக்காரு. எதுனாலும் நம்மளால் முடியும், நம்மளால் முடியாதெல்லாம் எதுவும் இருக்கான்னு சொல்லி ஒரு திமிரு தென்னாவட்டு தைரியத்தை கொடுக்குறாரு அவர். தகப்பனாருடைய கருத்து வேறுபாடு இருக்கும் இவருக்கு. மேலும் இவருக்கு கலைத்துறையினரில் ஆர்வம் அதிகமாக இருக்கும். ஓகே, இதே சிம்மத்தில் கேது இருந்தால் இது எல்லாமே ஆப்போசிட்டாக இருக்கும். தலைமை பண்பில் பற்றற்று போயிருப்பாங்க. தலைமை பண்பே அவங்களுக்கு பிடிக்காது. ஏதோ ஒரு மூலையில் என் வேலையை பார்த்துட்டு என்னென்னு பார்த்துட்டு நான் பாட்டுக்கு போய்க்கிறீங்க, என்னை எதுவும் தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்பாங்க. அந்த கர்வம், தலைக்கணம் எதுவுமே இருக்காது. ஒரு நார்மலான ஒரு மனுஷனாக நார்மலாக எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஆன்மீக வழிகாட்டுதல் மெயினாக சொன்னால் இவங்களுக்கு ஆன்மீக வழிகாட்டுதல் இப்படித்தான் இருக்கும். சிம்மத்தில் கேது இருந்தால். கன்னி ராசியில் ராகு பகவான் இருந்தால், இவர் வந்து கன்னி ராசிக்கு வந்து ராகு பகவான் நட்பு வீடு. அப்படி இருக்கும்போது இவர் உதவி தான் பண்ணுவார். நுணுக்கமான ஒரு அறிவை கொடுப்பார். மருத்துவம் மற்றும் இந்த கணக்கு சம்மந்தப்பட்ட கணக்காளராக இருக்காங்க, ஆடிட்டருக்கு, இவங்க எல்லாத்துக்கும் ஒரு வெற்றியை கொடுப்பாரு, ஒரு பகுத்தறிவை கொடுப்பாரு. அவங்க ஒரு ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களேவும் படிக்க முடியாமல் கஷ்டப்படும் போது அந்த இடத்துல அவர் அறிவாற்றல் அதிகப்படுத்துவார். அதன் மூலமாக அவங்களுக்கு படிப்பில் ஆர்வமும் படிப்பில் வெற்றியும் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். இதே கண்ணில் கேது பகவான் இருந்தார் அப்படின்னா, நுணுக்கமான பகுப்பாய்வு, நோய்கள், ஏதேனும் ஒரு நோய்கள், ஏதாவது ஒரு நோய் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த நோய் சரி பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பும் அதுக்கடுத்து ஏற்படும். எதிரிகள் மீது வெற்றி, எதிரிகள் மீது வெற்றி நிலைநாட்டுவாங்க. வேலையில் திருப்தியே இல்லாமல் இருக்கும், ஏனோதானன்னு போடுறது. அதான் ஒரு விரக்தி மனப்பான்மையோடு இருக்கிறவங்க தான் கேது பகவான். ஏதாவது ஒரு எண்ணத்திலே இருப்பாங்க. எதுலையுமே பற்று இருக்காது. ஏன் தான் நான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஏதோ கட்டாயப்படுத்தி நீ இருந்தால் ஆகணும்னு சொல்கிற நிலைமையில் இருக்கிற மாதிரியான ஒரு இதில் தான் இவங்க இருப்பாங்க. ராகு பகவான் துலாமில் ராகு பகவான் சமூகத்தில் தொடர்போடு இருப்பாங்க. சமூக அந்தஸ்து பட்டிருப்பாங்க. அதே மாதிரி கூட்டு வியாபாரத்தில் லாபமாக இருக்கும் இவங்களுக்கு. அந்த கூட்டு வியாபாரத்தில் லாபம், கலையுணர்வு, கவிதை உணர்வோடு இருப்பாங்க. ஒரு தொழில் பண்ணுறாங்கன்னா அது கலையுணர்வு சம்மந்தப்பட்ட தொழிலாக இருக்கும். ஒரு வீடு கட்டுறாங்கன்னா ஒரு கலையுணர்வு சம்மந்தப்பட்ட வீடாக இருக்கும். ஒவ்வொன்றையும் ரசித்து ரொம்ப ஒரு ஆழ்ந்து யோசித்து பண்ணுவாங்க, ரொம்ப ரசிப்பாங்க. காதலில் வந்து ரொம்ப ஈடுபாடாக இருப்பாங்க. அதே மாதிரி காதல் தோல்வி கண்டாங்கன்னா ஈஸியாக மனம் மாற்றிடுவாங்க. அவ்வளோ சீக்கிரம் இவங்க காதலில் விழமாட்டாங்க. அப்படியே அவங்க விழுந்துட்டாலும் ரொம்ப ஈடுபாடாக இருந்தாலும் அடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த காதல் அவங்களுக்கு சரி வரல, ஒத்து வரலையா, தட்டி கழித்து போய்கிட்டே இருப்பாங்க. கொஞ்ச நாள் ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து அதை மனசுக்குள்ளே வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு ரொம்ப நாள் கஷ்டப்பட மாட்டாங்க. அதுலேருந்து மீண்டு வந்துடுவாங்க. துலாம் ராசியில் கேது பகவான் இருந்தார்னா இதுக்கு எல்லாத்துக்குமே அப்படியே ஆப்போசிட் தான். உறவுகளுக்குள்ளே அந்த பற்றே இருக்காது. அப்பா அம்மாவாக இருக்கட்டும், தாத்தா பாட்டியாக இருக்கட்டும், கணவன் மனைவியாக இருக்கட்டும், அத்தை மாமா சித்தப்பா பிள்ளைங்க, அவங்க மேலெலாம் பற்றே இருக்காது.
ஏதோ பெற்றுட்டோம், ஏதோ கட்டிக்கிட்டோம், ஏதோ அவங்க நம்மளை பெற்றுட்டாங்க, நம்ம பிறந்துட்டோம்னு சொல்லி அந்த பற்றில்லாத தன்மையை ஒட்டி உறவாட மாட்டாங்க. என்ன அவனுக்கு சம்பாதிச்சு கொடுக்கேனா, சம்பளம் கொடுக்குறேனா, இல்லை நான் வீட்டு வேலை செஞ்சு பிள்ளைகளை பார்த்துக்கிறேன் செய்கிறேனா, அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பற்றற்ற தன்மை. ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறதோ உறவுகளை அண்டை விடாமல் வச்சுருப்பாங்க, பக்கத்துலேயே விடாமல் வச்சுருப்பாங்க. ஒரு கூட்டமைப்பில் இருந்தாங்கன்னா அந்த இடத்துல இவங்களால தான் கருத்து வேறுபாடே வரும். அதாவது எல்லாத்தையும் இது பண்ணிட்டு சமநிலைத்தன்மையை கண்டறிவாங்க. இவங்க தனிப்பட்ட முறையில் இவங்க தனியாக இருந்தால் மட்டும்தான் இவங்களுக்கு ஒரு நிம்மதி, அப்போ தான் ஒரு நிம்மதியாக இருக்கிற மாதிரியான சூழ்நிலை இவங்க நினச்சிப்பாங்க. சுற்றி அத்தனை பேருக்கு மத்தியில் இருக்கிறதுக்குண்டானதோ ஒரு எல்லாரோடையும் ஆர்வமாக கலந்துக்கிறக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையுமே இவங்க பண்ணவே மாட்டாங்க. விருச்சிக ராசியில் ராகு பகவான் இருந்தார் அப்படின்னா இவர் ராகுவிற்கு நீச வீடு. அப்படி இருக்கும்போது மர்மமான விஷயங்களை ஆர்வமாக இருப்பாங்க. இப்போ ஏதாவது ஒரு நெருக்கமானவங்களை பற்றின மர்மமான விஷயங்களாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு மர்மமான விஷயம், இந்த பேய் பிசாசெல்லாம் இருக்குதா, பேயெல்லாம் பேய் இருக்குதா வீட்டில் இருக்குதான்னு சொல்லி இந்த தேஜா போர்டு இதெல்லாம் போடுவாங்க பார்த்தீங்களா, போட்டு செக் பண்ணி பார்ப்பாங்கள, இதெல்லாம் போட்டு பார்க்குறோன்னு ஆர்வமாக இருந்து போய் சிக்கலில் மாட்டிக்கிடுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா பண்ணுவாங்க. தேவையில்லாமல் ஒருத்தரை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு அவங்கள பற்றி ஃபாலோ பண்ணிட்டு இந்த மாதிரியான மர்மமான விஷயம் கண்டுபிடிக்கிறது, இந்த ரகசியமான விஷயங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கெலாம் ரொம்ப ஆர்வமாக போய் அதில் சிக்கலில் மாட்டிக்கிடுவாங்க. அதன் மூலமாக சில திடீர் விபத்துகளோ இல்லை அதன் மூலமாக சில பிரச்சனைகளோ வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். கவனமாக இருக்கணும். ஆராய்ச்சி அறிவெல்லாம் நிறையா இருக்கும். அதை எந்த இடத்துக்கு பயன்படுத்தணுமோ அந்த இடத்துக்கு பயன்படுத்தினா தான் பேரும் புகழ் நல்வாழ்க்கை ஆரோக்கியமானதெல்லாம் கிடைக்கும். அதில் கவனமாக இருக்கணும். ஓகே, இதே கேது பகவான் விருச்சிக ராசியில் இருந்தார் அப்படின்னா, விருச்சிகத்தில் இருந்தார் அப்படின்னா என்ன இருக்குன்னா, கேதுவோட உச்ச வீடு தான் விருச்சிக ராசி. சரிங்களா? அப்படிங்கும்போது இவங்க எப்பேற்பட்ட ஆளாக இருப்பாங்கன்னா ஜோதிடர்களாக இருப்பாங்க. ஜோதிடத்தில் உச்சம் பெற்றவங்களாக இருப்பாங்க. ஜோதிடம் அவங்களுக்கு சூப்பராக வரும். மந்திர சாஸ்திரத்துங்களா ஆர்வமாக இருப்பாங்க. ஜோதிடம்னா அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும் பண்ண மாட்டாங்க. அதன் மூலமாக தாந்திரிகம் மந்திரம் மூலமாக அதன் மூலமாக முன்னேறதுக்கு உண்டான வாய்ப்பை தான் அவங்க பார்ப்பாங்க. இவங்களுக்கு அதில் தான் ரொம்பவே ஆர்வமாக இருக்கும். மேலும் இவங்களுக்கு எப்படின்னா அதிக உள்ளுணர்வு இருக்கும். அந்த உள்ளுணர்வு இவங்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் எச்சரிக்கை பண்ணிக்கிட்டே இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே அந்த உள்ளுணர்வு படி இவங்க நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா ரொம்பவே வெற்றி சூப்பராக இருக்கும். இவங்களுக்கு திடீர் யோகமும் ரகசிய செயல்பாடுகளும் அதிகமாக இருக்கும். யார்? கேது பகவான் விருச்சிக ராசியோடு சேர்ந்து இருந்தாங்கன்னா ரகசிய செயல்பாடுகள் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறாரு. தனுசு ராசியில் ராகு பகவான் இருந்தார். தனுசோட ராசி என்ன செய்வார்னு பார்த்தோம்னா குருவின் வீடாக இருக்கார். அப்படி வீடாக இருக்கும்போது ஆன்மீக தேடலும் வெளிநாட்டு பயணத்தையும் கொடுக்குறார். ஒரு கொள்கை பிடிப்போடு வாழ்வார். இந்த கொள்கை பிடிப்புலேருந்து நானும் மாற மாட்டேன், என்னை சார்ந்த நீங்களும் மாறக்கூடாதுன்னு ஒரு கொள்கை பிடிவாதத்தோடு இருப்பார். ஆனால் அதே சமயம் ஆன்மீக தேடல் வெளிநாட்டு பயணத்தோடு இருப்பார். ஏன்னா இவர் குருவில் இருக்கார், அதாவது குருவின் வீட்டில் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் தனுசில் கேது இருந்தாலும் அதே தான். தத்துவ ஞானம் ஆன்மீக தேடல் ஆன்மீக தேடல் பாரம்பரிய நம்பிக்கையில் எல்லாமே ஆன்மீகத்தில் இருந்தாலும் அந்த பாரம்பரிய நம்பிக்கையில் பற்றில்லாமல் இருப்பார். சரிங்களா? ஆனால் ஆன்மீக தேடல் உறுதியாக இருக்கும் அவர்கிட்ட. மற்றபடி பற்றற்ற தன்மை பாரம்பரிய விஷயங்களை பற்றற்ற தன்மை இருக்காது. பாரம்பரிய நம்பிக்கையில் பற்றற்ற தன்மை இருக்காது. ஓகே, இது மகரத்தில் இருக்கார் நம்ம ராகு பகவான் போகும்போது இவர் பார்த்திங்கன்னா சனி பகவானோட வீடு. மகரத்தில் ராகு சனி பகவான் வீடு. அப்படிங்கும்போது தொழில் முனைவு, தொழிலில் இவங்களை அடிச்சுக்க ஆளே இல்லை. ஏதேனும் ஒரு முன்னேற்றத்தில் ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஆள் இவங்க. தொழிலில் அடித்து நவுட்டிடுவாங்க. அதே மாதிரி ஒரு கடின உழைப்பு போடுறவங்களில் இவங்களை மிஞ்ச ஆள் இல்லை. உழைப்பே ரொம்ப மூலதனமாக போடுவாங்க. உழைப்பு தான் பெருசு அப்படிங்கிற மாதிரி. அரசியலில் புகுந்து விளையாடுவாங்க. அரசியலே வராது எனக்கு அரசியலே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க இந்த மகர ராசியில் ராகு பகவான் வந்துட்டா ஒரு உள்ளாட்சி தேர்தலில் கூட கலந்துக்கிறாங்க. ஊராட்சி மன்ற தேர்தல் இந்த மாதிரி இந்த சின்ன சின்ன தேர்தலில் கலந்துக்கிட்டு எம்பி எம்எல்ஏ தேர்தலுக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை இவங்களை ஏற்படுத்திக்கிடுவாங்க. அந்த இடத்துல அவங்களுக்கு புகழும் அந்தஸ்தும் அந்த டைமில் ஏற்கனவே வாங்கிடுவாங்க. இவங்க நார்மலாக இப்போயே இவங்க நார்மலாக போனாலே புகழ் அந்தஸ்தெல்லாம் இவங்களை சுற்றி தான் இருக்கும். ஈஸியாக எலெக்ஷனுக்குள்ளே போகிறது அரசியலுக்குள்ளே போகிறதுக்கு உண்டான பாதை ஏற்கனவே இவங்க ஏற்படுத்திட்டாங்க. நீங்கள் வந்தால் மட்டும் போதும், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் மட்டும் போதுங்கிற மாதிரியான பேச்சுவார்த்தைலாம் ஆல்ரெடி ஓடிக்கிருக்கும்.
எல்லாத்துலேயும் ஆர்வமாக இருப்பாங்க, பதவி உயர்வுக்கு ஆர்வமாக இருப்பாங்க. ஏற்கனவே அரசியலில் இருக்கிறவங்க எப்படினாலும் இந்த தடவை எலெக்ஷனில் வின் பண்ணி நம்ம பதவி உயர்வு அடைஞ்சிடணும், இல்லை இன்னும் அதுக்கடுத்து பதவி உயர்வு அடையணும்னு சொல்லி ஒவ்வொரு டைமும் அந்த ஒரு ஓட்டத்திலே தான் இருப்பாங்க. யார்? மகரத்தில் ராகு இருக்கிறவங்க. இதே மகரத்தில் கேது இருக்கிறவங்க எப்பயும் போல தான் தொழில் வாழ்க்கையில் ஒரு நல்ல அதோட அதிபதினால நல்ல ஒரு வருமானமும் அதுவும் வரும். வருமானம் நிம்மதியெல்லாம் இருந்தாலும் திருப்தியே இருக்காது. தொழிலில் அந்த நல்ல வருமானம் வந்தாலும் அவங்களுக்கு தொழில் உழைப்பு போட்டாலுமே திருப்தியின்மையோடு தான் இருப்பாங்க. அப்பாடா நம்ம இன்றைக்கி இவ்வளோ ஒர்க்கு பார்த்துட்டோம், பரவாயில்ல சூப்பர் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கவே மாட்டாங்க. இல்லை மற்றவங்க இவங்களை பாராட்டினாலும் ஏற்றுக்க மாட்டாங்கல்ல. இவங்களுமே மற்றவங்கள பாராட்ட மாட்டாங்க. நீ என்னப்பா வேலை செஞ்சுருக்க, என்ன ஒன்றிருந்து நான் ரொம்ப எதிர்பார்க்க, என்னப்பா வேலை, கவனமாக வேலை பாருங்கள், வேலை பார்க்குற இடத்துல கவனமாக இருங்கன்னு சொல்லி ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, வேலையில் குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சமூக அந்தஸ்து, ஒரு பொது வெளியில் ஒரு அந்தஸ்தோடு இருக்கணும், நம்ம இவ்வளோ தூரம் நம்மளை பார்த்து 4 பேர் எஞ்சி வணக்கம் சொல்லணும் பாரியான ஒரு எண்ணம்லாம் இவங்களுக்கு இருக்கவே இருக்காது. எவனோ வரான் எவனோ போகிறான், அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலுமே எவ்வளோ பெரிய மனிதராக இருந்தாலுமே இவருக்கு மனதிற்கு தோணா மட்டும்தான் மரியாதை கொடுப்பார். இல்லையா யார் வந்தால் போனால் என்னன்ட்டு பற்றற்ற தன்மையோடு தான் பெஸ்ட்டால் இருப்பார். அடுத்து கும்பத்தில் ராகு பகவான் இவர் எப்படி இருக்காருன்னு பார்த்தோம்னா, இவர் ராகுவிற்கு மூலத்திரிகோண வீடாக கும்ப பகவான் வரார், கும்பராசி வரார். அப்படி இருக்கும்போது இவர் சமூக சீர்திருத்தத்தை கொண்டு வரார். சமூகத்தில் நடக்கக்கூடிய அநியாயத்தையும் ஏதேனும் போலீஸோ மிலிட்ரியாவோ யாரோ இருக்கும்போது அந்த சமூக சீர்திருத்தம், சமூகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு கேள்வி கேட்பராகவும் அதை சரி பண்ணக்கூடிய முயற்சியையும் இவர் எடுப்பார், கண்டுபிடிப்பார், புதுசாக கண்டுபிடிப்பார். அறிவியலில் ஆர்வத்தில் இருக்கவங்க ஒரு சயின்டிஸ்ட் யாராக இருந்தாலும் சரி புதுசாக கண்டுபிடிப்பார். ஒரு மாணவர் கூட ஒரு ஒரு என்ன சொல்லணும், அவங்க படிப்பு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தோ ஜென்ரலாக ப்ராக்டிக்கலோ புதுசாக ஏதாவது கண்டுபிடிக்கணும்னு சொல்லி ஒவ்வொன்றையும் ஆழ்ந்து கண்டுபிடிப்பாங்க. கும்பத்தில் ராகு இருக்கிறவங்க ஏதாவது புதிய சிந்தனை அவங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். தொழில் மேலே பெரிய ஆற்றலோடு இருப்பார். ஏதாவது ஒரு சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம இதை பண்ணால் இதை நம்ம கண்டுபிடிச்சிடலாமா, இதை நம்ம நல்லா பண்ணிடலாமா, இதை நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஏதாவது ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த சிந்தனையில் ஓடிக்கிட்டே இருப்பார். அதில் வெற்றியும் காண்பார். விடாமுயற்சி விடாமுயற்சி ஒரு வெற்றியை தரும் அப்படிங்கிறத, விஸ்வரூப வெற்றியை தருங்கிறத இவர் கண்டிப்பாக அதை பண்ணுவார். பண்ணி முடிக்காமல் விட மாட்டார். இதே கும்பராசி நம்ம கேது பகவான் வந்துட்டார். கும்பராசியில் கேது பகவான் வந்துட்டார். எப்படி இருக்கும் அப்படின்னா, மனித நேயம், சமூகத்தில் அதாவது சமூக மாற்றத்துக்கு ஒரு ஆற்றல் கொடுக்குறார். ஒரு மனம் மாற்றத்திற்கு ஒரு ஆற்றலை கொடுக்குறார். ஒரு தனித்துவமான சிந்தனையாக இருக்கும். நம்மெல்லாம் ஒரு இடத்துல ஒரு கம்பெனியில் ஒரு ப்ராடக்டை ஒரு சேல்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஐடியாவை எல்லாத்துலேயும் கேட்கும்போது, ஆனால் கும்பராசியில் இருக்கிற கேது பகவான் என்ன பண்ணுவார்னா, அதில் 15 பேர் ஒரு இடத்துல இருக்காருன்னா 15 பேரும் ஒரே மாதிரியான ஐடியாவை கொடுப்பாங்க. ஆனால் வேறு வேறு வகையில் சொல்லி கொடுப்பாரு. ஆனால் அந்த கும்பராசியில் இருக்கிற கேது பகவான் என்ன பண்ணுவார் தெரியுமா, அந்த ப்ராடக்டை யாருமே எதிர்பாராத ஒரு வழி மூலமாக வேறு ஏதாவது ஒரு புதிய சிந்தனை மூலமாக செய்ய சொல்லுவார். இதை நீங்கள் பண்ணிங்கன்னா ஈஸியாக மக்களுக்கும் போகும், நம்மளுக்கு அமௌண்ட் அந்த குவான்டிட்டிக்கு அதாவது குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி அமௌண்ட்டு நிர்ணயம் பண்ணாலுமே சாதாரண மக்களுக்கு கூட விரும்பி வாங்குவாங்கன்னு சொல்லி ஒரு தெளிவான ஒரு முடிவை எடுத்து முன் வைப்பார். ஏன்னா இவருக்கு புதிய சிந்தனை அவ்வளோ ஆர்வமாக இருக்கும். இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணுறதில் கும்பத்தில் உள்ள கேது பகவானை அடிச்சுக்க முடியாது. இப்போ மீன ராசியில் ராகு பகவான் என்ன பண்ணுவார், ஆன்மீக சிந்தனையை கொடுக்குறாரு, அதீத ஆற்றலை கொடுக்குறாரு, கற்பனை வளத்தை கொடுக்குறாரு. அதாவது நம்ம ஒரு விஷயம், இப்போ நம்ம நாளைக்கு ஒரு விஷயம் பண்ண போகிறோம், இல்லை புதுசாக ஒரு ட்ரெஸ்ஸு போட போகிறோம், இல்லை புதுசாக ஒரு ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போகிறோம்னு சொல்லும்போது அதை நினச்சி கனவு காண்பது ஒரு நார்மலான ஒரு மனிதர்களுக்குள்ள ஒரு ஆசை. ஆனால் என்னைக்கோ நடக்க போகிற ஒரு விஷயத்த இன்னைக்கேவும் கட்டி கனவு காண்டு அந்த விஷயத்தை பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்க மாட்டாங்க. யார்? மீனராசியில் இருக்கிற ராகு பகவான். ஒன்லி கற்பனை வளம்தான். இவங்களுக்கு கனவு காண ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு கனவுல மிதந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு ஆள், முழிச்சுட்டே கனவு காண்பாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் நீங்கள். ஆனால் உங்களுக்கு தியாக உணர்வு அதிகமாக இருக்கும். தியாக உணர்வு அதிகமாகவே இருக்கும். நீங்கள் எதனாலும் தியாகம் பண்ணுவீங்க. என் அக்காவுக்கு இது நல்லதா, அது நான் பண்ணுறேன், என் தம்பிக்கு நல்லது, என் அண்ணனுக்கு நல்லதா நான் பண்ணுறேன், என்னோட உடல் வலி மன வலி இருந்தாலுமே அவங்களுக்காக நான் அந்த விஷயங்கள் நான் பண்ணுறேன்.
என்னால் அவங்களுக்காக பண்ண முடியும், இந்த இடத்துல இந்த வீட்டில் என்னால் அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியும், என்னால் சமாளிக்க முடியும்னு சொல்லி தியாக உணர்வு அதிகமாகவே இருக்கும் குடும்பத்திற்காக. திருமணம் தாமதம், திருமணம் வேண்டாம், எனக்கு வேண்டாம், குடும்பம் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துக்கிட்டுன்னு சொல்லியும் அந்த திருமணம் தாமதம் ஆகிறதுக்கு உண்டாகவும் ஃபீல் பண்ண மாட்டாங்க. பரவாயில்ல, நம்ம குடும்பத்தை பார்த்துக்கிறோம், முன்னேற்றிக்கிறோம், அதுக்கப்புறம் கல்யாணத்தை பார்த்துக்கலான்னு சொல்லுவாங்க. அவங்க தான் மீனராசியில் ராகு இருக்கிறவங்க. இதே இது மீனராசியில் கேது இருக்கிறவங்க அதிக ஆன்மீக ஞானத்தில் இருப்பாங்க, மோட்ச சிந்தனையிலேயே இருக்கும், அந்த பூர்வீக சொத்துக்கெல்லாம் பற்றற்ற தன்மையிலே இருப்பாங்க. மற்றவங்களாம் எப்படா பூர்வீக சொத்து வரும், எப்படா நம்ம பூர்வீக சொத்து நம்ம கைக்கு வரும், நம்ம அப்பா சம்பாதிச்சது, நம்மளுடைய தாத்தாங்க பாட்டி சம்பாதிச்சது எப்படி வரும்னு இருக்கும்போது, இவர் கேதுல மீனத்தில் கேது பகவான் இருக்கவர் என்ன பண்ணுவார், எனக்கெல்லாம் ஆர்வமே இல்லைப்பா, சொத்து வருது வராமல் போகுது, எனக்கு என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வரார். ஓகே, 12 ராசிகளுக்கும் நம்ம பொதுவான ராகு கேது பலன்களை பார்த்தாச்சு. இதில் ஏதாவது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை வச்சு பார்த்தாச்சு. இதை பொதுவாக பார்த்தது இல்லை, உங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் தெளிவாக பார்க்கணுன்னா கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டு தெளிவாக பார்த்துக்கலாம். இது பொது பலன்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.